நீங்கள் அனைவரும் உடனடியாக மேடைக்கு அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்தவ வாழ்வின் மரணம் முடிவன்று புதிய வாழ்வின் தொடக்கமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் ஆறுதலும் வழிகாட்டுதலும் நிறைந்த பெற்றவராகிய கடவுளே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து எங்களுடைய வாழ்விலே அநேக உறவுகளை தந்து எங்களை விட்டு உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உம்முடைய திருமடியில் அமர்ந்திருக்கிற உறவுகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாய் இந்த நாளை எங்களுக்கு சிறப்பாய் கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாளை கல்லறை திருநாளாக, கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட முன்னோர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக, அவர்கள் இந்த இறை உறவுகள் அனைவருக்கும் இந்த கல்லறை திருநாளிலே இருதயம் நொறுமுண்டு உறவுகளை இழந்து மிகுந்த வேதனையோடு உறவுகளை நல்லடக்கம் செய்த கல்லறைக்கு முன்பதாகவே மிகுந்த பாடுகளின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறதை நான் அறிகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஒரு ஆற்றல் படுத்துகின்ற ஒரு வார்த்தையை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். என் உறவை நான் இழந்து தவித்து இந்த இடத்தில் தானே நான் நல்லடக்கம் செய்தேன், இந்த உறவை நான் இழந்திருக்கிற இந்த வேளையில் எனக்கு ஆறுதலை கொடுப்ப யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் படுகின்ற இதே வேதனையை ஆண்டவராகிய இயேசுவும் அடைந்தார். தான் அதிகமாக நேசித்த அன்பு சகோதரன் லாசர் மரித்த போது உங்களைப் போலவே ஆண்டவர் இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி திருமறை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகையினாலதான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, அந்த உபத்திரவத்தை நானும் அடைந்திருக்கிறேன், ஆனால் இறுதியில் அதிலிருந்து நான் வெற்றியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை அறைகூவலாக நமக்கு கொடுக்கிறார். இங்கே நிற்கிற நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாய் இந்த கல்லறையில் நிற்க வேண்டும்? இந்த கல்லறை திருநாளிலே நமக்கு ஆண்டவர் என்ன அறைகூவலை கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உற்று பாருங்கள். மரித்து போகவில்லை, என் கணவர் மரித்து போகவில்லை, என் மகன் மரித்து போகவில்லை, என் மனைவி மரித்து போகவில்லை, அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஊழியத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஆன்மா இன்னும் ஜீவனோடு இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்பதை நீங்கள் உறவுகளுக்கு உறக்கச் சொல்லுங்கள். அதற்காகவே இந்த கல்லறை திருநாள். நம்மை விட்டு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை நினைத்து துக்கித்து அழ வேண்டாம். துக்கித்து அழுவதற்காக ஆண்டவர் இந்த கல்லறை திருநாளை கொண்டு வரவில்லை. நம் உறவுகளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே இந்த கல்லறை திருநாள். அவர்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த நல்ல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். என் உறவினர் விட்டுவிட்டு சென்றிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அறைகூவலாக கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள், உறக்கச் சொல்லுங்கள். இந்த 2025வது ஆண்டில் கல்லறை திருநாளில் இந்த அறைகூவலான வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவலை கொள்ளாதிருங்கள். இந்த உலகத்தில் ஒருவரும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனுக்குலமும் நிரந்தரம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பூ உலக வாழ்வு ஒரு வாடகை வீடு. எல்லா
எல்லாருக்கும் மரணம் என்று ஒன்று வரும். இந்த உலகத்தில் ஒருவருக்கும் நிரந்தரம் இல்லை. ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. நிலைத்து நிற்பது ஆண்டவருடைய வருகை வார்த்தை மாத்திரம்தான். அதை நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆண்டவரிடத்தில் இறைஞ்சி வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருவார், நமக்கு வழிகாட்டியாயிருப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் தாமை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நீங்கள் பற்றுறுதியாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரும் என்று சொல்லி அறைகூவலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய உறவை பவுலடிகளார் சொன்னது போல எக்காலவழி சத்தம் கேட்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போவோம். இன்று இரவு அந்த எக்காலவழி சத்தம் கேட்குமானால் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்ட அன்பு உறவுகளை ஆண்டவர் திரும்ப எழுப்புவார். அவர்களை முகமுகமாய் காண்போம் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் இரண்டாவது அறைகூவலாக நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, முதலாவது சொன்னேன் உற்று பாருங்கள், இரண்டாவது சொன்னேன் உணர்ந்து கொள்ளுங்கள், மூன்றாவது சொல்லுகிறேன் உறக்க சொல்லுங்கள். ஆண்டவருடைய வசனம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று போடப்பட்டிருக்கிறது. எதை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும்? மரணம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முடிவல்ல. இந்த மனுக்குலத்தை மரணம் வெற்றி கொள்ள முடியாது. ஆன்மாவை இந்த மரணம் வெற்றி கொள்ள முடியாது. இந்த மரணம் வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய மண்ணினால் உருவாக்கப்பட்ட உடலை மாத்திரமே அதற்கு இரையாக கொடுத்திருக்கிறதே தவிர நம்முடைய ஆன்மாவை அது வெற்றி கொள்ள முடியாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என் ஆண்டவரிடத்தில் உறவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவரிடத்தில் என் உறவு போய் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரிடத்தில் என் உறவுகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மரணம் வெற்றி கொள்ளவில்லை, என் ஆண்டவரே வெற்றி கொண்டார் என்ற நம்பிக்கையோடு இருக்க இந்த நற்செய்தியை இந்த உறவுகளுக்கு நீங்கள் உறக்க சொல்லுங்கள். நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் மனவேதனைப்படுவதற்காக அல்ல, கல்லறையை சற்று உற்று பாருங்கள். மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 6வது வசனத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் இவ்வாறாக சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை நல்லடக்கம் செய்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு வரலாற்று பதிவை விட்டு சென்றிருக்கிறார். கல்லறையில் ஒருவரும் இருப்பது இல்லை. கல்லறையில் உறவுகளை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம். நல்லடக்கம் செய்த அன்பு உறவுகளுடைய ஆன்மா அந்த கல்லறையில் இருப்பதில்லை. இது ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசு ஆன்மாவை கொடுத்தார். கடவுள் வழியாகத்தான் ஆன்மா கிடைத்தது. மனிதனை உருவாக்குகின்ற பொழுது மண்ணினாலே உருவாக்கினார். அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட உடல் மண்ணுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி அந்த உடல் மாத்திரமே இந்த கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள், உங்கள் உறவுகள் இங்கே இல்லை. இயேசுநாதரை பற்றி அங்கே சொல்லுகின்ற பொழுது அடக்கம் செய்யப்பட்ட இயேசுநாதர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இப்பொழுதும் நம்முடைய உறவுகள் கல்லறைக்குள்ளாக இல்லை, அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. சற்று கல்லறையை உற்று நோக்கி பாருங்கள், வேதத்தை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் அறிவுகள் கொடுக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எதை உணர்ந்து கொள்ள வேண்டும்?
யோவான் என்பவரின் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மரித்தாலும் என் உறவுகள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். என் உறவானது ஆண்டவருடைய வருகையிலே மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கும் என்ற மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.